வணக்கம். எனது பேர் தேவிகா. நான் திருவண்ணாமலை மாவட்டம் சலப்பியாத்தில் இருக்கிறேன். எனது கணவர் காணாமல் போய் 16 வருஷம். எனக்கு 2 பொம்பளை பிள்ளைகள் படிக்கின்றார்கள். அதில் ஒரு டென்த் படிக்கிறான், மூத்தவ. இளையவ ஏஎல் படிக்கிறா. எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. நான் கோழி வளர்த்து சிறிய மில் வச்சுருக்கேன், அரிசி மாத்திருக்கிற மில். அந்த வாழ்வாதாரத்தை கொண்டு நான் படிப்பு செலவு போகுது. என்னோட ஊனமற்றவரை நீங்கள் மனநோய்க்காரனோட தம்பி இருக்கிறேன். அவரும் சிறு கூலி வேலையில் செய்வார். அவருக்கு வேலையும் பெரும் கஷ்டமாக இருக்குது. ஆப்ரேஷன் ஒன்று பண்ணி அவருக்கு வேலைக்கு போகலாது. எனக்கு வாழ்வாதார உதவி கிடைக்கும், வேறொரு வாழ்வாதார உதவி கிடைக்கும் என்று பிள்ளைகிற படிப்பு செலவை கொண்டு விடுவோம். இளையவருக்கு பஸ் காசு வேணும். பக்கத்தில் அண்மையில் உள்ள பள்ளிக்கூடத்தில் தான் பள்ளிக்கூடம் போய் வாரா. அவள் பஸ்ஸில் தான் போய் வாரா. பஸ் காசுக்கு சரியான கஷ்டமாக இருக்குது. என்ன செய்வது, எல்லாம் பெரிய கஷ்டம். வீடு சுனாமி வீடு தான். நிறைய ஒழுக்குகள் மழை பெஞ்ச இருக்கிறார். நிறைய வெடிப்பு ஊடெல்லாம் உடைஞ்சி நிறைய வெள்ளம் வந்துடும். வளர்வு வீடெல்லாம் பெரும் கஷ்டமாக இருக்கிறது. எனது கணவர் காணாப்பை 16 வருஷம். நானும் தேடாத இடங்களில் தேடி எல்லா மனிதன குழு, ஐசிஆர்சி எல்லா இடங்களிலும் மனுக்கள் கொடுத்து இதுவரைக்கும் அவரை கண்டுபிடிக்க இல்லாமல் போயிட்டு அதிலிருந்து பிள்ளைகளும் சின்ன சின்ன வயசில் காணா போனவர். நிறைய கஷ்டப்பட்டு மத்திய கிழக்கு நாடு சவுதி அரேபியாவில் 6-7 வருஷம் வேலை செய்து பிள்ளைகளை வளர்த்துட்டேன். இனிமேலும் எனக்கு வளர்க்குற அளவுக்கு இல்லை. எனக்கும் சரியான வருத்தம், கால் வருத்தம், சரியான வருத்தம், கஷ்டத்தில் நான் வாழ்த்து கொண்டிருக்கிறேன். என்ன செய்கிறது, இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனக்கு இன்னும் கூட எந்தளவுக்கு ஏதளவு உதவியும் செய்யுங்க. ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஒரு கடையோ ஏதோ ஒரு உதவியை செய்து கொள்ளுங்க. படிப்பு செலவுக்கு உங்களோட கேட்குற தாழ்மையுடன் வேறு என்ன, உங்களோட எந்த இலக்கத்துக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. மிகவும் தாழ்மையுடன்